Okay, guys. India versus England, fourth T20 at Pune. At the beginning, we thought they had us, right, guys? We thought they had us. ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சோம். இன்னைக்கு இந்தியா கதை முடிஞ்சிச்சு, ஃபோர்த் T20 முடிஞ்சிச்சு, ஃபிஃப்த் டிசைடருக்கு தான் நம்ம போக போறோம். டிசைடர்ல தான் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. இந்தியா எப்படியோ பிடிச்சி வின் பண்ணிட்டானுங்க. பேட்ஸ்மேன் எல்லாம் பயங்கரமா என்னமோ நின்று விளையாண்டுட்டானுங்க. நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஹர்ஷித் ராணா எங்க இருந்து உள்ள வந்தான்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு பார்த்தா ராணா பவுலிங் போட்டுட்டு இருக்கான் டெபியூட்னு சொல்லிட்டு. விராட் கோலி ஸ்டெம்ப் பறந்துச்சு. ஸ்டீஃபன் ஸ்மித் 35th செஞ்சுரியை முடிச்சிட்டான். எல்லாத்த பத்தி இந்த மேட்ச்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிட்டான். ஒரு வழியா பட்லர் ஜெயிச்சிட்டான். பட்லர் கிட்டத்தட்ட 3 மேட்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த மேட்ச் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவன் கேப்டன்சி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் பேட் லக், நம்ம இந்தியா அப்படியே பிடிச்சிட்டாங்க. கௌதம் கம்பீர் தப்பிச்சிட்டான்ப்பா. எப்பா கிரேட்டஸ்ட் ஆஃப் கௌதம் கம்பீர் இனிமேல் நோட்ட மாட்டாங்க. வீர பிடிச்சிட்டு இருந்தான் கௌதம் கம்பீர். கையை இப்படி வச்சதோட அவ்வளவுதான். கையை இப்படி வச்சதோட கம்பீர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தலைமை கையே எடுத்தான். அந்த மாதிரி கம்பீர் ஒரு பேய் நிலைமையில உட்காந்துருந்தான் இன்னைக்கு. ஏன்னா தோத்திருந்தா வச்சுக்கோங்க கேட்டிருப்பானுங்க. ஒருத்தே இல்லாம போயிருக்கேன் எல்லாம். சோ இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சான் பட்லர். ஜெயிச்சோன்னு நாங்க ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம். நான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அப்பா கொஞ்சம் இந்தியா பேட்டிங் பிடிக்கடி. அப்பா பார்த்தா அவங்க தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேட்டிங் வந்தோம். வழக்கம் போல ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்படி நான் போன வீடியோல சஞ்சு சாம்சன் அவுட் ஆனான்னு சொல்லணும், அதே மாதிரி ஷார்ட் பிச் பாலுக்கு தான் எல்லா மேட்சும் அவுட் ஆயிட்டு இருக்கான். ஷார்ட் பிச் பால் போட்டா அவசரப்பட்டு தேவையில்லாம தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுறான். ஈஸியா அவனுக்கு லெக் சைட்ல ஒரு ஃபீல்டர் வச்சிடறானுங்க. எப்படியும் அங்கதான் அடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஷார்ட் பிச் பால் போடுறானுங்க. இவன் பாட்டுக்கு அவுட் ஆயிட்டு கிளம்பி போயிடுறான். சோ சஞ்சு சாம்சன் டக்குன்னு முடிஞ்சிட்டு கடுப்பா தான் இருக்கு சொல்ல போனா. இந்த மஹமூத் பயமுறுத்தி விட்டுட்டான் சீரியஸா. ஒரே ஓவர்ல 3 விக்கெட். திலக் வர்மா டக்கு, சூரியகுமார் டக்கு, எல்லாம் வரிசையா டக் அவுட் ஆயிட்டே போறான். நான் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் காப்பாத்தி விட்டானுங்க. விளையாண்டு அவனுங்க ஒரு 30 ரன்ஸ் கிட்ட அடிச்சானுங்க. 2 பேரும் சூப்பரா விளையாண்டானுங்க கைஸ். என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் சூப்பரா விளையாண்டானுங்க. அவனுங்க சைட்ல சொல்ல போனா முகமது அந்த ஒரு ஓவர் நல்லா போட்டான். மத்த நான் எப்படி பார்த்தேன்னா எல்லா ஓவருமே ஒரு 30 ரன் பிளஸ் போயிருக்கு. ஒரு 30+ ரன் போயிருக்கு. எல்லா ஓவர்லயும் நம்ம அடிச்சிருக்கோம். ரிங்கு கொண்டாரா ஆனா அபிஷேக் விளாண்டா. அதுக்கப்புறம் வந்தான்ப்பா பாண்டியா. போன மேட்ச்ல அவனை என்ன கிரிட்டிசைஸ் பண்ண, பாண்டியா இப்படி விளையாடல, அவன் எதுக்கு நானே சொன்னேன். உண்மையில அவன் போன மேட்ச் அப்படிதான் விளாண்டான். லேட்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த மேட்ச் அப்படி இல்ல, சூப்பரா விளாண்டான். அவன் மட்டும் இல்ல, ஸ்பின் போட்டாலே அடிக்கக்கூடிய சிவம் டூபே வந்தான் இன்னைக்கு. ரஷீத் இத்தனை மேட்ச் ஆடல் ரஷீத்னா புளிஞ்சு எடுத்துட்டு இருந்தான் உட்காந்து. பேட்ஸ்மேன் எல்லாரையும் புலின்னு எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருந்தான். ஆடல் ரஷீத் வந்தோட 2 6 அடிச்சான். 2மே ஆடல் ரஷீத் பால்ல தான் அடிச்சான். சிவம் டூபே வந்தோன்னு ஒரு 50. ஹர்திக் பாண்டியா சரியான 50. அதுவும் அடிக்கிற ஷாட்லாம் இருக்கு பாருங்களேன். ஹர்திக் பாண்டியா அடிக்கிறது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அடிச்சான் தெரியுமா 2017 பாகிஸ்தானோட. இப்படி பேட்டை வச்சுட்டு இப்படி நிக்கிறது. ஒரே சிக்மாமா விளையாண்டுட்டு இருந்தான் பாண்டியா. இன்னைக்கு போன மேட்ச்ல என்ன கிண்டல் அடிச்சாங்க. உடனே எல்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், நல்லா விளையாடல ஹர்திக் பாண்டியா அப்படின்னு தான் சொன்னான். அதுக்குள்ள எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஓவர் ரேட்டடு, அவன் இருக்கவே கூடாது, அவன் விளையாடவே கூடாதுன்றாங்க. யாரா நீங்க ஒரு மேட்சை வச்சுட்டு உடனே டிசைட் பண்றாங்க. இப்படிதான் திலக் வர்மா சென்னையில அடிச்சா நம்ம நல்லா இருக்கணும். அதுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்க, அடுத்த விராட் கோலின்றானுங்க. இவனுக்கு சூரியகுமார் உடனே ஏபிடிவில சென்றாங்க. இப்ப ஒருத்தர விளையாடல. இன்னைக்கு பாண்டியா காப்பாத்தி விட்டான். சூப்பரா இருந்தான். 4 6 அடிச்சான். 4 6 சீனா இருந்துச்சு. எல்லார் பால்லுமே அடிச்சானுங்க. அவனுக்கு ஏதோ தட்டி தடுமாறி வந்தானுங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல உண்மையிலே இந்தியா தோக்க போறாங்க அப்படிதான் நினைச்சோம். இங்கிலாண்டோட ஓகே டிசைடர்ல தான் எல்லாமே நடக்க போகுது, பேய் மாதிரி உட்கார்ந்துருக்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, எப்படியோ ஈஸியா இந்தியா வின் பண்ணிட்டானுங்க. பட் 180 அடிச்சானுங்க. 181 அடிச்சானுங்க. அந்த டார்கெட்டே வராது அப்படின்னு நினைச்சோம். பாண்டியாவும் தூபையும் செம்ம அடிச்சு ஒரு 181 கொண்டு வந்தானுங்க. ஃபீல்டிங் வந்துச்சு. இதுலதான் ஒரு கூத்து நடந்துச்சு. சிவம் டூபே ஹெல்மெட்ல ஒரு அடி வாங்கினான் தலையில. அதெல்லாம் கன்கஷன் எல்லாம் முடிச்சு திடீர்னு ஃபீல்டிங் பார்த்தா சிவம் டூபே வரல. ரமதீப் சிங் வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹர்ஷித் ராணா உள்ள இருந்து கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தான். கேட்டா கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்றாங்க. இது உண்மையிலே கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. ரொம்ப ஒரு பக்கா ஒரு ஆல்ரவுண்டர் சொல்ல போனா ஒன்னும் பெரிய ஆல்ரவுண்டர்னா கிடையாது டூபே. ஒரு பார்ட் டைம் பவுலர், பியூர் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம் டூபே எல்லாம். அவனை எடுத்துட்டு ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பியூர் T20 பவுலரை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. அவனுக்கு ஒரு சரியான டெபியூட். ஆனா இது உண்மையிலே ஃபிஷியா இருக்கு கைஸ். ஒரு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் வரான் ஒருத்தன், ஒரு பியூர் பேட்ஸ்மேனை வெளியே எடுத்து போட்டு ஒரு பவுலர் கொண்டு வராங்க. எனக்கு இது பியூரா இதோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது.
நாளைக்கு இது வந்து கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க. மைக்கேல் வாக்ல இருந்து எல்லாருமே இது எப்படி கொண்டு வரலாம், எப்படி ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரலாம், ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரலாம். ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்கல, இந்தியா தோத்துருந்தானே வாயே திறந்துருக்க மாட்டானுங்க. இந்தியா ஜெயிச்சதுனால எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் மெயினா விக்கெட் எடுத்திருக்கான். இங்கிலாந்து கதையே இப்படிதான் இருக்கு. எவனாவது ஒரு 2 பேர் அடிப்பான், இன்னொருத்தன் ஒரு 20+ ரன் அடிப்பான், அவ்வளவுதான். இதுதான் இங்கிலாந்து வந்து சீரீஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பென் டக்கெட் செமையா விளாண்டான். சால்ட் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தான். தேவையில்லாம அக்ஷர் பட்டேல் பால் அவுட் ஆகிட்டு டென்ஷன் ஆனான். சால்ட் உண்மையிலே நல்லா தான் விளாண்டா. பட் டக்கெட்டும் நல்லா விளாண்டா. பொத்திட்டு அந்த பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடி அந்த பால் வந்து ஸ்ட்ரோக் வச்சுட்டு இல்ல ஒரு 4 வேற ஏதாவது ஒரு ஷாட் அடிச்சிருக்கலாம். லூசுத்தனமா பிஸ்னாய் பால்ல ஒரு ஷாட் அடிச்சு தேவையில்லாம அவுட் ஆனா. ஷமியே வெளியே உட்கார வச்சிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, இந்த மேட்ச்ல இருந்து மேக்ஸிமம் பிஸ்னாய் வெளியே உட்கார வச்சுட்டு ஷமியை விளையாட வைப்பாங்க. ஷமி விளையாண்டாகணும், இன்ஜுரியில இருந்து வராரு, கண்டிப்பா ஒரு பிக்கப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் கோ ஃபார் த வின். ஏன்னா ஷமி வந்து கண்டிப்பா வெளியே வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு. ஷமி எங்க போட்டு நமக்கு வந்துட்டு கிக் ஆகாம போயிருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்னீக்கியான மூவா இருந்துப்பா. நான் ஒரு செகண்ட் எனக்கு புரியல. நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே வந்துட்டு இந்த ஐபிஎல் நடக்கிற மாதிரி ஏதோ இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி ஹர்ஷித் ராணா வந்தாங்க ஸ்குவாட்ல பார்க்கும்போது இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இம்பாக்ட் பிளேயர் இருக்கான்லாம் வேற சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இம்பாக்ட் பிளேயர் இருக்கா ஒருவேளை லூசுத்தனமா நம்ம தான் எதுவும் ஒழுங்கா பாக்கல. பார்த்தா கன்கஷன் வந்து போட்டுட்டு இருக்கான். திடீர்னு ஹர்ஷித் ராணா சம்பந்தமே இல்லாம டெபியூட் வந்து போட்டுட்டு இருக்கான் உட்காந்து ஹர்ஷித் ராணா. அது மட்டும் இல்ல 3 விக்கெட் வேற எடுத்திருக்கான். வந்து உண்மையிலே நல்ல பவுலர் தான். கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ஹாரி ப்ரூக் வந்தான். ஹாரி ப்ரூக்கும் சரி, டக்கெட்டும் சரி. டக்கெட் உண்மையிலே நல்லா விளாடுறான். முக்கியமா அவனுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாலே ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்கு. அந்த ஆயின் மார்க்கர் இந்த அக்ஷர் பட்டேல் ஓவர்லாம் கிடைச்சோன்னா ஒரே ரிவர்ஸ் ஸ்வீப்ல தான் 4-6 அடிச்சிட்டு இருந்தான். பட் அக்ஷர் பட்டேல் ஃபீல்ட் சால்ட்ட தூக்கிட்டான். ப்ரூக் சமையா விளாண்டான். ஹாரி ப்ரூக்கை பத்தி நமக்கு எப்பவுமே தெரியும். இந்தியன் பிட்ச்ல வந்து கேவலமா விளையாடுவான். ஆனா 5 மேட்ச்க்கு ஒரு வாட்டி எப்படியாவது ஹாரி ப்ரூக் அடிச்சிருவான். அது ஹாரி ப்ரூக்கோட ஒரு சகனம். அது நமக்கு நல்லாவே தெரியும். சன்ரைசர்ஸ்ல இருக்கும்போது அப்படிதான் நடந்துச்சு. சீசன் ஃபுல்லா கேவலமா விளாண்டு ஒரே ஒரு செஞ்சுரி போட்டான். அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா விளாண்டான். செம்ம அடி அடிச்சான். ராணா எல்லாத்தையும் பிடிச்சி செம்ம அடி அடிச்சான். கொஞ்சம் அவனுங்களுக்கு ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஒரு 54 ரன்ஸ் தான் அடிக்கணும்ன்ற மாதிரி இருந்து 34 பால்ஸ்ல. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்டா இருக்க போகுது. கன்ஃபார்மா வருண் சக்கரவர்த்தி தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்ற மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் 5 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துட்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட், 2வது மேட்ச்ல 2 விக்கெட், தேர்ட்ல 5 விக்கெட் ஆளு, இதுல ஒரு 2 விக்கெட். அதுவும் வந்தவனே எல்லாமே இம்பாக்ட் ஆகிற மேட்சே டேர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அவனை போட விட்டோன்னே மேட்ச் மாறிடுது. அப்படியே இங்கிலாந்து கொஞ்சம் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருந்துச்சு. பட் அவன் வந்தா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தா முடிஞ்சிச்சு. அதோட கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. புருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன புடுங்க முடியும்? எல்லாம் இருக்காங்க. அஸ்தீப் இருக்கான், ஹர்ஷித் ராணா இருக்கான், எல்லாம் போட்டு புளிச்சு எடுத்துட்டானுங்க. கம்பீருக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம ஏதோ வேர்ல்ட் கப்பே ஜெயிச்ச மாதிரி புனேல வெடி போட்டுட்டு இருக்கானுங்க ஸ்டேடியம்ல. நான் பாக்குறேன் வெட்டி அப்படி போடுறானுங்கடா. பைரோ போட்டு தாக்குறானுங்க வெட்டி. சும்மா ஸ்டேடியம்ல ஏதோ T20 வேர்ல்ட் கப் அடிச்சு முடிச்ச மாதிரி. சாதாரண ஒரு சீரீஸ் வின் பண்ணதுக்கு என்ன ஒரு பில்டப்பா இருக்குப்பா இங்கிலாண்டோட. பட் உண்மையிலே நல்லா விளையாண்டானுங்க. ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். கொஞ்சம் சொதப்பணும். நம்ம பேட்டர் எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு மேட்சை சொதப்பினானுங்க. பட் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வந்தது உண்மையிலே நிம்மதியா. அந்த டூபேவை கொண்டு வந்தது நல்ல வேலை. டூபே கொண்டு வந்தீங்க. வாஷிங்டனை வெளியே உட்கார வச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்கு வாஷிங்டன் தேவையில்லாம உள்ள கொண்டு வந்துட்டு வாஷிங்டன் T20 கொண்டு வந்துட்டு அப்படிலாம் யோசிப்பேன். எனக்கு எப்பவுமே வந்து T20 வாஷிங்டன் வரும்போது ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஓப்பனாவே நான் சொல்றேன். T20 வாஷிங்டன் வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா, வாஷிங்டனுக்கு பதிலாக வேற என்ன பிளேயரை வேணாலும் போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பவுலிங்ல வந்து வாஷிங்டன் மேல அவ்வளவு கான்பிடென்ட்லாம் இருக்காது. RCBல ஒரு டைம்ல இருக்கும் போது அவன் பவர் பிளேல வந்து சூப்பரா போடுவான். விராட் கோலி வந்து அவனை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பவர் பிளேயர் வாஷிங்டன் சுந்தர போட விட்டு எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருப்பான். பட் பேட்டிங்ல எப்பவாவது நல்லா படிப்பான். ஒரு மேட்ச் வின்னர் கிடையாது வாஷிங்டன். வந்து அவன் நிப்பான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ நான் வந்துட்டு டூபே எடுத்துட்டு வந்தது ஹாப்பி. அதுக்கு வந்து ஒர்த்து. ஏன்னா ஆடல் ரஷீதை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா. ஏன்னா அவன் போட்டு என்னமா போட்டிருக்கான் போய் பாருங்க. 15 ரன் 14 ரன் தான் போட்டுட்டு இருக்கான், கொடுத்துட்டு இருக்கான் ஆடல் ரஷீது. வந்தோடனே இன்னைக்கு பிரித்துட்டான் ஆடல் ரஷீது. நான் 30க்கு மேல போயிட்டு இன்னைக்குலாம் அவனுக்கு. சோ இந்தியா வந்து சூப்பரா விளையாண்டாங்க. கம்பீருக்கு நிம்மதி, ஃபேன்ஸுக்கு நிம்மதி. புனே ஃபேன்ஸ் அப்படியே இந்த வேர்ல்ட் கப் சைலண்டா இருந்தானுங்க தெரியுமா ஸ்டார்டிங்ல. பார்க்க இந்த ஏசியா கப் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏசியா கப் விளையாண்டுருப்போம்ல 2023 ஏசியா கப்ல சிராஜ் வந்துட்டு ஸ்ரீலங்கால வச்சு ஸ்ரீலங்காவை நொறுக்குவான். 50க்கு ஆல் அவுட் ஆகும்போது ஸ்ரீலங்கா கிரவுண்டே அமைதியா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருந்துச்சு. புனே வந்து ஸ்டார்டிங்ல இந்த மஹமூத் வந்து 3 விக்கெட் எடுத்தா நான் அவ்வளவுதான் போல எல்லாம் சடர்னு போறானுங்க அப்படிதான் நினைச்சேன்.
நான் உண்மையிலேயே இந்த மேட்ச் இங்கிலாந்து தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் வந்தானுங்கப்பா. ரிங்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்தான். ரிங்கு வந்து எப்படி சொல்றது, அந்த ஃபியரே காட்டின மாதிரி தெரியல. விக்கெட் போகுது, பிரஷர், நம்ம உருட்டி ஆடணும், பார்த்து ஆடணும், அப்படிலாம் இல்ல. அடிதான் நான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சான். பாண்டியாலாம் ஸ்வாக் இன்னைக்கு, ஸ்வாக் பாண்டியா தான் இன்னைக்கெல்லாம். அம்மாடா என்னையாடா ஓட்டினீங்க, ஒரு மேட்ச் விளையாடலடா, நல்லா விளையாடல அப்படின்னு சொல்றது வேற. ஆனா இவனுங்க அதுக்குள்ள பாண்டியா ஓவர் ரேட்டடு, இவன் தேவையில்லை, இவனுக்கு டீமுக்கு பதிலா வேற எவனாவது வைக்கலாம், நீ என்னடா சொல்றீங்க. செம்ம அடி அடிச்சான் இன்னைக்கு பாண்டியா. அதுக்கு ஒருத்தா நம்ம அந்த சீரீஸை வின் பண்ணிட்டோம். இனி அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் guys. ஏன்னா பட்லரோட கேப்டன்சி நல்லா தான் இருக்கு. சூரியகுமாரனா இன்னைக்கு சூப்பரா தூக்கினான். அவனுக்குன்னு ஒரு ஃபீல்டரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு கரெக்டா கைக்கு கொடுக்குறான். சூரியகுமாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சூரியகுமாருக்கு வந்து நல்லாவே விளையாட மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட அவன் சவுத் ஆப்பிரிக்கன் லீக்ல இருந்து அவன் அப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஸ்மாரா தான் விளையாண்டுட்டு இருக்கான் கிட்டத்தட்ட. என்னன்னு தெரியல. வேர்ல்ட் கப் அடிச்சதுல இருந்து சொல்ல போனோம்னா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் விளையாடுறான். ஓப்பனா சொல்ல போனோம்னா இஸ் நாட் ஹிம்செல்ஃப். மேபி அந்த விக்டரி வந்து மைண்ட்ல இருக்கா, நம்ம வின் பண்ணிட்டோம் ஒரு வேர்ல்ட் கப் வந்துட்டு. ஏன்னா மெயின் பாயிண்டே வந்து சூரியகுமார் தான். அவன் தான் வந்துட்டு இந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சு பயங்கரமா பண்ணான். தெரியல என்ன நடக்குன்னு பார்ப்போம். சூரியகுமாரோட பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இதுதான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ஏபி டிவிலியர்ஸையும் சூரியகுமாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. சூரியகுமார் வேற, ஏபி டிவிலியர்ஸ் வேறன்னு. சூரியகுமார் வந்து ஒரு ஒன் டிமென்ஷனல் பிளேயர் மாதிரி தான். ஸ்லோ பால் போட்டா அவுட் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கான். விராட் கோலிக்கு வந்து அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டா எப்படி விராட் கோலி அவுட் ஆகணும், அதே மாதிரி தான் சூரியகுமாரும். ஸ்லோ பால் போட்டா அவன் திணறுவாங்க கொஞ்சம். அவனோட காக்கியான ஷாட்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது. ஏபி டிவிலியர்ஸ் அப்படிலாம் கிடையாதுப்பா. ஏபி டிவிலியர்ஸ் எப்படி போட்டாலும் அடிப்பான், புரியுதா. ஏபி டிவிலியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும் கிடையாது. ஏபி டிவிலியர்ஸ் டெஸ்ட் ஆடுவான், T20 ஆடுவான், ஒன் டே ஆடுவான், புரியுதா. டெஸ்ட் 300 பாலுக்கு 20 ரன் அடி அப்படின்னா கூட அவன் நிற்பான். டிஃபென்ஸாவும் ஆட முடியும், அஃபென்ஸாவும் ஆட முடியும். அதே 30 பால்ல 100 அடிக்கனா கூட அவன் அடிப்பான். அது ஏபி டிவிலியர்ஸ் எந்த ஆங்கிள் ஆனாலும் அடிப்பான். பட் சூரியகுமார் அது கிடையாது. டெஸ்ட்ல ஆட மாட்டான், 50 ஓவர்ல ஆட மாட்டான், ஒன்லி T20 மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கான், புரியுதா. அதுவும் சில எப்படி சொல்றது, நல்ல ஷாட்ஸ் தான், நல்ல 360 டிகிரி பிளேயர் தான் சூரியகுமார்லாம். பட் வீக்னஸ் இருக்கு அவனுக்கு கொஞ்சம். எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு, பட் அவனுக்கு கொஞ்சம் பச்சையாவே தெரியுது சூரியகுமார்லாம். கொஞ்சம் அவன் ஷாட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, காக்கியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி தட்டி விடுற மாதிரி அப்படிதான் இருக்கும். எல்லாமே தட்டி விடுற மாதிரி தான், எலகண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்லோ பால் போட்டா டக்குன்னு அவுட் ஆயிடுறான் அவன். சோ பாப்போம் என்ன நடக்குன்னு. பட் சீரிஸ் விக்டரி வின் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்லர் பாப்பா என்ன பண்றான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கம்பீர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாருப்பா. ஏன்னா கம்பீரை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டானுங்க. நீ என்னப்பா பண்ற ஒரு மேட்ச் சொல்ல போனா கம்பீரால எல்லா மேட்சுமே தோத்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஸ்ரீலங்காவோட ஒரு சீரிஸ் வின் பண்ணும், அதுக்கப்புறம் எல்லாமே தோத்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வின் பண்ற மேட்சும் வந்துட்டு லக்ஷ்மண் தான் கோச்சா இருந்தாரு. நமக்கு T20 எல்லாமே லக்ஷ்மண் தான் இருந்தாரு. அது எல்லாமே வின் பண்ணிட்டாங்க. பட் கம்பீர் இருக்கிற சைடு மட்டும் தோத்துக்கிட்டே இருந்த. ஸ்ரீலங்காவோட ODI தோத்தோம், இந்த மாதிரி தோத்துக்கிட்டே இருந்ததுனால நிறைய இது இருந்து இப்ப கம்பீருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். விராட் கோலிக்கு வருவோம். விராட் கோலி இன்னைக்கு அவுட் ஆனதை பார்க்கும்போது எனக்கே பாவமா இருந்து. உண்மையிலேயே சூப்பரான டெலிவரி. விராட் கோலி வந்ததுனாலே வந்துட்டு ரஞ்சி டிராஃபியை வந்து பார்க்க போறானுங்க. விராட் கோலி அவுட் ஆனோட எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஆனா ஃபேன்ஸ் எதுவும் சொல்ல முடியாது, விராட் கோலிக்காக தான் வரானுங்க அத்தனை பேரும். விராட் கோலி ரன் எடுக்காட்டி டென்ஷன் ஆகும். அதுக்காண்டி திட்டக்கூடாது, நாங்க வந்திருக்கோம் நீ விளையாடணும் அப்படின்னு கேட்க கூடாது. பட் விராட் கோலி கொஞ்சம் பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு எனக்கு கொஞ்சம். என்ன பண்றதுன்னு தெரியல விராட் கோலியை. ஹி ஸ்ட்ரகிளிங் கைஸ். எப்படின்னு தெரியல. அங்க ரோஹித் சர்மா வந்துட்டு அவனாவது ஒரு 3 6 அடிச்சுட்டு கிளம்புறான். நம்மளால பாவம்பா, ஒரு மாதிரி ஸ்டெம்ப் எல்லாம் பறக்குற போல்ட் ஆகி. இப்படி எல்லாம் கோலி அவுட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நாள் ஆயிட்டு கோலி எல்லாம் இப்படி அவுட் ஆகி ஸ்டெம்ப் சுத்தி போய் விடுது. அவனும் செலிப்ரேட் பண்றான் அக்ரெசிவா. அவனுக்கு வந்து வெறி இருக்கும்ல, என்ன பெரிய விராட் கோலி அப்படின்ற மாதிரி. பெரிய இவரு டீமுக்குள்ள வந்தா நாங்க வந்து இதா இருக்கணுமா அப்படின்னு நிறைய இது நடந்துச்சு. விராட் கோலி காலில் வந்து ஒருத்தன் விழுறான். கால்லனா விழாதீங்கடா, யாரு காலையும் விழாதீங்கடா. விராட் கோலி எனக்கு ஃபேவரட் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி தான்டா. அது நானே சொல்றேன்டா, விராட் கோலி காலெல்லாம் விழாதீங்கடா, புரியுதா. ஏன் இப்படி ஐடியலைஸ் பண்ணிருக்கீங்க ஒரு ஹியூமன் பீனை. வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஏன்டி காலெல்லாம் போய் விழுந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவரு கோச்சா யாருன்னு தெரியல, அவரு கூட சொன்னாரு விராட் கோலி வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் நான் கேன்டீன் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றது கூட பெருமையா பேசுறாரு அவரு. பாருங்க சார் விராட் கோலி எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு. டேய் போதும்டா அநியாயம் பண்ணாதீங்கடா. அங்க என்னன்னா அடிச்சு பேத்து எடுத்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. குவாஜா ஒரு வழியே 200 போட்டான்பா. எத்தனை வாட்டரா மிஸ் பண்ணுவான். 195 200 போட்டான் ஸ்ரீலங்காவோட. சூப்பரா விளையாடுறாங்க. ஸ்மித் தான் கேப்டனா இருக்கான். டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் கொண்டு வந்துட்டானுங்க. நான் நினைச்சேன் டிராவிஸ் ஹெட் தான் கொண்டு வருவானுங்க எப்படியும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஓப்பனிங் தான் வீக்கா இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், டேவிட் வார்னர் இருக்கும் போது குவாஜா நல்லா விளையாடுவான். ஏன்னா டேவிட் வார்னர் அட்டாக் பண்ணுவான், குவாஜா ஸ்லோவா விளையாடுவான்.
நடுவுல மெக்ஸ்வீனி இருக்கும்போது அந்த பிரச்சனை இருந்து குவாஜாக்கு. ஏன்னா மெக்ஸ்வீனி வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆள். சோ குவாஜாக்கு வந்து இப்ப அந்த பிரச்சனை இல்ல. குவாஜாக்கு இப்ப நிம்மதியா இருக்கும். ஃபாஸ்டா விளையாடுற ஒரு ஆள் மாதிரி, கான்ஸ்டஸ் மாதிரி ஒரு ஆள் வந்தானே நிம்மதியா இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கான்ஸ்டஸ் அடிச்சு விளையாடுற ஆளு, அவனுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாளா, சோ அவனுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப டிராவிஸ் ஹெட் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து T20 மேட்ச் மேல ஆடுறான். சோ அதனால குவாஜாக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் போயிட்டு 230 சம்திங் கிட்ட அடிச்சிருக்கான். 200 அடிச்சிட்டான் எப்படியோ ஒரு வழியா. நல்ல செலிப்ரேஷன். ஜாஷ் இங்கிலீஷ் வந்தான், அவன் ஒரு செஞ்சுரி போட்டான். ஸ்டீபன் ஸ்மித்தோட 35th செஞ்சுரி. அது மட்டும் இல்ல 10,000 ரன் ஒரு வழியா முடிச்சிட்டான் ஸ்டீவ் ஸ்மித். அப்பா எல்லாமே நாடிட்டு இருக்கான்பா. ஃபேப் 4ல கோலி மட்டும்தான் இப்ப சொதப்பிட்டு இருக்கான். ரூட் சமையல் விளையாடுறான், கேன் வில்லியம்சன் நல்லா விளையாடுறான், ஸ்டீபன் ஸ்மித் சமையல் விளையாண்டுட்டு இருக்கான். ஜாலியா விளையாடுறான். ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் வந்துட்டு என்ன போட்டு செம்ம அடி அடிக்கிறான் இங்க ஸ்ரீலங்காவெல்லாம். பட் விராட் கோலி மட்டும் இவ்வளோ ஒரு ப்ரெஷர்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கான். டயட்ல எதுவும் பிரச்சனையா எனக்கு என்னன்னு தெரியல. விராட் கோலி பன்னீர் வெஜ் ஜிம்மானுங்க, நான்வெஜ் ஜிம்மானுங்க, முட்டை வெஜ் ஜிம்மானுங்க, நான்வெஜ் ஜிம்மானுங்க. எனக்கு இந்த வெஜ் நான்வெஜ் எல்லாம் தெரியாது. என்ன பொறுத்தவரை நான்வெஜ் சாப்பிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. விராட் கோலி ஒரு நான் வெஜிடேரியன் தான், பட் ஹி சேஞ்ச் டு வெஜிடேரியன் ஐ திங்க் இப்ப கொஞ்சம் வருஷமா. நான் ஒன்னே சொல்றேன், எனக்கு விராட் கோலி பார்க்கும்போது ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓப்பனாவே நான் சொல்றேன், விராட் கோலி when I see விராட் கோலி he looks weak, ரொம்ப லீனா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மைக்கேல் ஜாக்சன் டான்சர் மாதிரி இருக்கான் விராட் கோலி பார்க்க. ஸ்ட்ரென்த் இல்லையா? இங்க பாருங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மென்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஹார்ஸ் மீட்லாம் சாப்பிடுவானுங்க பாத்தீங்களா, அவங்க மென்டாலிட்டி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரகடா இருக்கும். முன்னாடி கோலி அதெல்லாம் சாப்பிட்டுருப்பான், அதனால நல்ல மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பான். இப்போ ஒருவேளை வெஜிடேரியனா மாறினதுனால தான் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டானு என்ன தெரியல. அவன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு மாதிரி சின்ன பையமா ஆயிட்டான். உடம்பு வீக்கா இருக்கு. எப்படி சொல்றது, தன்னோட ஃபேவரட் ஷாட் அடிக்கவே பயந்து அந்த ஷாட்டே விடுறான். இது பழைய விராட் கோலி எப்படி ஆடுவான்னா, ஓ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வருதா, அந்த ஷாட் அடிப்பேன், நான் கவர் டிரைவ் அடிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். பட் இப்ப விராட் கோலி எப்படி இருக்கான்னா, அந்த சைடு வந்தாலே நான் விட்டுறணும் அப்படின்னு இருக்கான். அது நல்ல மைண்ட் செட்ல. அதுக்கும் டயட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா, இங்க பாருங்க, டயட்ல நிறைய இது இருக்கு கைஸ். நீங்க ஈஸியா எடுத்துட்டு இருக்கீங்க, டயட் தானே ப்ரோ அப்படி. இல்ல டயட்ல நிறைய இருக்கு. மேபி விராட் கோலி திங்க் வெஜிடேரியன் வந்து எனக்கு கிளீன் மைண்டடா இருக்கு. மேபி வெஜிடேரியன் மேக்ஸ் யூ சாஃப்ட். அதையும் நான் சொல்லிடுறேன், வெஜிடேரியன் மேக்ஸ் யூ சாஃப்ட். விராட் கோலி லுக்ஸ் லைக் ஹி சாஃப்ட் ஆர் சம்திங். அதான் ஐ ஃபீல் லைக் இட். எனக்கு அப்படி தோணுச்சு. விராட் கோலி வெஜிடேரியன்றாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், விராட் கோலி வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கு, சாஃப்டான ஒரு மைண்ட் செட்ல இருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா தலைவர் ரோஹித் சர்மாவை பாருங்க. எனக்கு ரோஹித் சர்மா வெஜிடேரியனா நான்வெஜ் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பட் ரோஹித் சர்மா பார்க்கும் போது ஏதோ காலமாட்ட அடிச்ச நொறுக்கின மாதிரி தான் இருக்கான். ஸோ முடிச்சிட்டானுங்க எப்படியோ இந்தியா. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் T20 இந்தியா வின் பண்ணிடுவானுங்க அப்படின்னு தான் தோணுது. வின் பண்ணணும், அதுதான் வெயிட். வின் பண்ணணும், இங்கிலாந்து அடிக்கணும். அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது, அவங்களாம் அடிக்கணும். பட்லர்னா தர்ம அடி அடிக்கணும், ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிஐ வருது, அதுல என்ன நடக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு இந்த கான்ட்ரவர்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஹர்ஷித் ராணா எப்படிப்பா உள்ள கூட்டு வந்தீங்க, நீங்க எப்படி சொருனா இருக்கு கௌதம் கம்பீர் எப்படி. கைஸ் நான் உண்மையிலே இம்பாக்ட் பிளேயர் வந்து ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நான் உண்மையிலே நினைச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. இருக்கு போல, நாம கவனிக்கிற போல, இத்தனை நாளா தெரியாம இப்ப பாத்துட்டு இருந்தேன் கிரிக்கெட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்திருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் டெபியூட்ல பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்க ஹர்ஷித் ராணா. பூனே ஃபேன்ஸ் தப்பிச்சிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. நிம்மதியா ஒரு கிரிக்கெட் பாட்டு வந்திருக்கானுங்க. எப்படியே நம்ம வின் பண்ணிட்டோம், கம்பீர் நிம்மதியா இருப்பான். எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தான் பாருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா ஜெயிச்ச மாதிரி இருக்கு கைஸ். எத்தனை நாள் ஆச்சு நம்ம ஜெயிச்சு. நான் போன இந்த பார்டர் கவஸ்கர் அப்போ பெருத்து மேட்ச் அப்போ ஜாலியா இருந்தேன், அப்போ ஆடா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லா தோத்துக்கிட்டே இருக்கானுங்க இந்தியா. அப்ப கூட நான் என்ன சொன்னேன், T20 வருது, நம்ம யங் பாய்ஸ் வரானுங்க, அவனுங்க வின் பண்ணுவானுங்க, அதுலதான் ஜாலியா இருக்க போகுதுன்னு நினைச்சோம். பாத்தீங்களா, வந்தானுங்க. லைவ் போட்டேன் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஜாலியா இருந்து. செகண்ட் மேட்ச் ஸ்டேடியம்ல போய் பார்த்தேன், திலக் வர்மா அடிச்சு சென்னையில வின் பண்ணா, ஜாலியா இருந்து. தேர்ட் மேட்ச் கொஞ்சம் தோத்துட்டோம், அவனுக்கு நல்லா விளையாண்டானு கம்பேக் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் நம்ம அசால்ட்டா வின் பண்ணிட்டோம், பட்டை கிளப்பிட்டானுங்க. 5th மேட்ச் வின் பண்றோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.